சரி, பேச்சியம்மன் ஜோதிட நேரலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுருக்குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 12ஆம் தேதி மே 26 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த கடகத்தில் குரு பயிற்சி ஆகுவது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகி மகர ராசியை 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பு. ஏற்கனவே ஏழச்சனை பிடியில இருந்து விலகிட்டீங்க, நீங்க 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அமைப்புக்கு மகர ராசி நேயர்களுக்கு ராசியும் குரு பார்க்கிறாரு, ராசி நாதனையும் குரு பார்க்கிறாரு. வெகு சிறப்பு. உங்களுக்கு 3-12 குழந்தை இருந்தாலும் உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. வெகு சிறப்பாக இருக்கும். அதாவது பல நாட்களாக அரசு வேலை சம்பந்தப்பட்டதுல இருந்து ஒரு அரசு வேலைகள்ல நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். தேவையில்லாத இடத்துக்கு மாற்றவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி 2ல ராகு 3ல சனி இருப்பது விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 2ல ராகு இருப்பது கெமிக்கல், மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, ரசாயன சம்பந்தப்பட்ட துறைகள், மர இனம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு சுக்கிரனுடைய இது 5-10 குடைவராக வர்றாரு. அப்படிங்கும்போது கலைத்துறையில நல்ல மாற்றங்கள், ஆடை வியாபாரங்கள், பொன்பொருள் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மெயினா சனியை பார்ப்பது, குரு பார்ப்பது விவசாயத்துறையில நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண், ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வெகு நாட்களாக இந்த மகர ராசினியர்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்குமே 30 வயது வந்தவர்கள் 30-33 வயது ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது சகோதர வழியில் பல நன்மைகள் ஏற்படும். அதே இது 3ஆம் இடத்தில் குரு இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்ப்பது தந்தைக்கு, தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையர் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பொருளாதார வளர்ச்சியில நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். படித்து முடித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது, அவரவர் படிப்புக்கு ஏற்றவாறு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அரசு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி ஓராண்டு காலம், இந்த மேல இருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஓராண்டு காலத்துக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா ராசியையும் பார்க்கிறார், ராசி நாதனையும் பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது பொருளாதார வளர்ச்சி, எதிர்பாராத தனலாபம், அதே ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை போன்ற துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றங்கள், நல்ல வருவாய் ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல வருவாய் ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது, நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். கல்யாணம் முடிந்து ஏற்கனவே இருந்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை, ராசியை பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மகர ராசி நேயர்களுக்கு இது குரு பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு உச்சம் பெற்று இப்படி நடப்பது ஒரு வெகு சிறப்பு முன்னேற்றங்கள். இந்த மகர ராசி நேயர்களுக்கு சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியது. ஏற்கனவே சுயதொழில் புரிஞ்சுக்கிறத சற்று மந்தமா இருந்தாலும் அது இப்ப சரியாயிரும். உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியது, தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது, புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதமும் இந்த குரு பயிற்சியுடைய அமைப்பும் உங்களுக்கு அமையும். குரு பயிற்சி உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான அமைப்பு. நிறைய பேர் எங்க வரவங்களை கல்யாணம் முடியல. திருமண வயதில் இருப்ப கண்டிப்பா முடியும். ஏன்னா உச்சம் இருக்காது, 7ஆம் பார்வையா பார்க்காது, சமசப்த பார்வை ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மகர ராசினியர்கள் இந்த மகர ராசினியர்கள் இந்த குரு பயிற்சியுடைய ஆதிக்கம் அற்புதமான ஆதிக்கம். அதே மாதிரி அரசியல்ல இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். உங்களுடைய சகா ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும்.
அதே இது தந்தையால் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதற்கு காரணம் 3ஆம் இடத்துல இருக்கும் சனி குரு பார்வையோடு அங்க பார்ப்பது ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வாரந்தோறும் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வெல்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட நன்றி, வணக்கம்.